வணக்கம். கடையில் கிடைக்கிற மாதிரியான மாங்காய் ஊறுகாய் எந்த கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 பச்சை மாங்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எந்த ஈரமும் இல்லாமல் ஒரு நல்ல துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடணும். ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்த பிறகு இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டு வெட்டி எடுத்துடணும். தோலோட வெட்டி எடுத்துடலாம். அடுத்து வெட்டி எடுத்த பீசஸ் எல்லாம் இது மாதிரி தனி பாத்திரத்தில் கொஞ்சம் விரித்து வச்சு ஃபேனு கீழே ஒரு 2 மணி நேரம் அப்படியே அந்த இது வாடுறதுக்காக வச்சிடலாம். பாருங்கள், இந்த ஈரப்பதெல்லாம் போன பிறகு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். நான் எடுத்துருக்கிற மாங்காய் அளவு இந்த பாத்திரத்துக்கு 3 பங்கு இருக்குது. அதனால 1/4 கப் அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறேன். நான் பெரிய உப்பு தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிடும். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தான் உப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட உப்பு கணக்குக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு உப்பையும் மாங்காயும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து இதை மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க அந்த பாத்திரத்துக்கு 1/4 கப்புக்கும் பாதி அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன். அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் குறைவா எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. நான் ரெண்டும் ஒரே அளவு தான் எடுத்துருக்குறேன். ரெண்டையும் சட்டியில் சேர்த்து போட்டு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். கடுகு நல்லா பொட்டுற மாதிரி ஆகும்போது வெந்தயமும் நல்லா செவந்து வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுபடுறது வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் நல்லா கரிஞ்சிட்டோம் ரொம்ப கசந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயமும் நல்லா செவந்து வந்திருக்கு. கடுகும் நல்லா பொட்டி வறுபட்டு கிடச்சிருக்கு. ரெண்டையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி பொடிச்சு எடுத்துடலாம். 1 மணி நேரம் கழித்து மாங்காய் எடுத்து பார்த்தா உப்பு போட்டிருந்ததுனால மாங்காயிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கும். அடியில் தண்ணி நல்லா நிற்குது. நம்ம இப்போ இந்த தண்ணியை எடுத்து மாற்ற போகிறதெல்லாம் இல்லை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போல் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா தான் மசாலாலாம் மாங்காயில் நல்லா போட்டாகும். அடுத்து மாங்காய்க்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருங்காயம் போட்டு விடுறேன். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டிருக்கிறேன். இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்ச போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு மசாலா எல்லாம் எல்லா மாங்காயிலும் படும்படியாக நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்குறோம் அந்த பொடியும் போட்டுடலாம். அது ஒரு 3/4 அளவுக்கு போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா மாங்காயிலும் மசாலா எல்லாம் படுற அளவுக்கு. பாருங்கள், மாங்காயில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம மாங்காய் வெட்டின நேரத்தில் இருந்து எதுலேயுமே தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் கெட்டு போகாமல் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம், இந்த கரண்டி எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் அந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 3 கப் அளவுக்கு மாங்காய் இருந்தது. அதில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் பூண்டையும் இடித்து இதில் போட்டுடலாம். இன்றைக்கி நான் போடலை. அதுவும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் கடைசியாட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வத்தல் பொடி அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் சேர்க்கணும். இது லைட்டாக கலர் கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கு. எண்ணெய் சூடாக இருக்கும்போதே நம்ம மாங்காயில் கொட்டி நல்லா கலந்து விட்டுறலாம்.
எண்ணெய் எல்லா மாங்காயிலையும் படும்படியாக நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம இதில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காததுனால இந்த எண்ணெயும் உப்பும் தான் மாங்காய் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் ஆகணும். பாருங்கள், மசாலா எண்ணெய் எல்லாம் மாங்காயில் நல்லா கலந்த பிறகு சூடு ஆறது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 நாள் அப்படியே வச்சிடலாம். 4 நாள் கழித்து திறக்கும்போது பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா மிதந்து ஊறுகாய் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளையுமே தண்ணி எதுவும் படாமல் நம்ம ஊறுகாய் பண்ணோன்னா இதே மாதிரி சூப்பராக நம்மளே வீட்டில் கடையில் கிடைக்கிற மாதிரியான ஊறுகாயை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஊறுகாயை 2 பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறேன். ஊறுகாயை கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்கணும், இல்லைனா பீங்கான் ஜாரில் போடலாம், இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் போடலாம். ஆனால் ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, அடியிலெல்லாம் துரு பிடிச்சிரும் ஸ்டீல் பாத்திரம். நான் இன்றைக்கி வீட்டில் இருந்த ஒரு காம்ப்ளான் டப்பாயிலையும் கீ டப்பாவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதில் தான் போட்டு வச்சுருக்குறேன். பாருங்கள், 4 மாங்காய்க்கு இந்த 2 சைஸ் டப்பா அளவுக்கு ஊறுகாய் கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்தது டேஸ்ட்டும். சூடான சாதத்தில் வெறும் ஊறுகாய் மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.